மோடிக்கு தீவிரவாதத்தை விட அவரது ஃப்ரெண்ட்ஸு, அவரது வர்த்தகம், அவரது கார்ப்பரேட் அழிந்து விடக்கூடாது, கார்ப்பரேட் சொத்துக்கள் பறிபோய் விடக்கூடாது என்பதில் அவருக்கு அதிகமான அக்கறை இருப்பதன் காரணமாக பொதுமக்களை விடவும் பொதுமக்களது உயிர்களை விடவும் தேர்தல் அவருக்கு முக்கியம், அவரது ஃப்ரெண்டு முக்கியம், கார்ப்பரேட் முக்கியம். இந்த எண்ணத்தை பேக்ரவுண்டில் வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் வந்து எல்லாரையும் வாழ்த்தி சொல்கிறாரு. இந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார். ஒட்டுமொத்த மீடியா, ஒட்டுமொத்த வலதுசாரி குரூப்பு, ஒட்டுமொத்த பிஜேபி குரூப்பு எல்லாரும் இந்த போர் நிறுத்தம் வந்ததுலேருந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க? போர் நிறுத்தம் கிடையாது, சீஸ் ஃபயர் கிடையாது. இந்த இராணுவ ஜெனரல், இராணுவ வீரர்கள், இராணுவ மேஜர்ன்னு சொல்லிட்டு இந்த டிவியில் வந்து பேசிகிட்டு இருக்காங்கல்ல, யூடியூப்பில் பேசிட்டு இவங்களாம் என்ன சொன்னாங்க? இது போர் நிறுத்தம் கிடையாது, சீஸ் ஃபயர் கிடையாது. அப்படி சீஸ் ஃபயர் கிடையாதுன்னா எதுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து நேஷனுக்கு அட்ரஸ் பண்ணுறாரு? எதுக்கு வந்து போர் முடிவுட்டுறதுன்னு சொல்கிறாரு? தீவிரவாதிகள் தாக்குதல் எதிர்த்தாக்குதல் நடத்தும்னு சொல்கிறாரு. அது ரெகுலர் தானே, அது எப்பயும் நடத்துகிறது தானே. அப்போ நீங்கள் வந்து மக்களுக்கு ஒன்றை காமிக்கிறீங்க, பின்னால் ஒரு அஜெண்டா உங்களுக்கு இருக்குது, மக்களுக்கு வேறு படத்தை காமிக்கிறீங்க. இதன் மூலமாக இதை எதிர்த்து பேசுகிறவர்களெல்லாம் தேச துரோகின்னு சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து அயோக்கியனின் கடைசி புகலிடம் தேசபக்தியை சொல்லி மற்றவனை குற்றஞ்சாட்டு சொல்லுவோம் தான் அயோக்கியன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.